ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து எங்கேருந்து ஆலப்புழா வர்றீங்க அப்படின்னாலுமே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸ்லாம் புக் பண்ணி வருவீங்க. ட்ராவல்ஸில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாக இருக்குங்க. கம்மியான ரேட்டில் எப்படி ஆலப்புழா வரலாம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லித்தர போகிறேங்க. மோஸ்ட்லி ஆலப்புழாக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடுல இருந்தெல்லாம் நிறையா பஸ் இருக்கும். பாலக்காடு, திருச்சூர், கொல்லம் இந்த மாதிரி நிறையா பிளேஸ்லேருந்து உங்களுக்கு கேரளாலேருந்து பஸ் கிடைக்கும். மேபி கோயம்புத்தூர்லேருந்து வரீங்களா கூட நைட் டைமில் கூட உங்களுக்கு பஸ் இருக்குங்க. பாலக்காட்லேருந்து ஆலப்புழாக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர்டிசியில் வெறும் 283 ரூபா தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவுமே நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் பாலக்காடு கேஎஸ்ஆர்டி ஸ்டாண்ட் வந்துட்டிங்கன்னா அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் ஏறிக்கலாங்க. இது பாலக்காடு போகிற வண்டி தான் இங்கே நின்றுருக்கு. இல்லை அப்படின்னா நீங்கள் திருச்சூர் போயிட்டீங்கனாலும் வரலாம். ஒரு சில ட்ரெயின்ஸுமே இருக்குது ஆலப்புழா வர்றதுக்கான டைரக்ட் ட்ரெயின்ஸுமே அவைலபிள். அப்படி மேபி ஆலப்புழா கிடைக்கல அப்படின்னா நேராக நீங்கள் எர்ணாகுளம் வந்துட்டு எர்ணாகுளத்துலேருந்து மறுபடியும் நீங்கள் வரலாங்க. இதாங்க கேஎஸ்ஆர்டிசி ஸ்டாண்ட் ஆலப்புழா. இங்கே வந்து இறங்கிட்டு நீங்கள் இங்கேருந்து வந்துட்டு வேணாலும் ஒரு 4 கிலோமீட்டர் தான் நியரஸ்ட் பீச் வரும். ஆட்டோ எடுத்திங்கன்னா இங்கேருந்து 120 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா 4 பேர் 5 பேர் வந்தீங்கனாலும் நேராக கூப்பிட்டு போய் பீச்சில் விட்டுருவாங்க. பீச்செல்லாம் நீங்கள் சுற்றி பார்க்கலாங்க. இது ஆலப்புழா. மோஸ்ட்லி டிரான்ஸ்போர்ட் வந்து நிறையா ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே இருக்குது கேஎஸ்ஆர்டிசிக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குட்டநாடன் சஃபாரி அப்படிங்கிற ஒரு போட்டு தான் புக் பண்ணியிருக்கோம், கேரளா கவர்மெண்ட்டோடது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டேஸில் நீங்கள் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த குட்டநாடன் சஃபாரியில் 1000 ருபீஸ் உங்களுக்கு 1 பர்சனுக்கு வருங்க. அதில் வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். இதுதான் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் ஆலப்புழா. இது பாலக்காடு போகிற வண்டி. நீங்கள் ஆன்லைனில் கூட புக்கிங் பண்ணலாம். கேஎஸ்ஆர்டிசி swip.com அப்படிங்கிறதுலையும் புக் பண்ண முடியும். அதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து திருவனந்தபுரம், கொல்லம், காயங்குளம், பெங்களூரு, கோயம்புத்தூர், கொச்சின் ஏர்போர்ட் இந்த மாதிரி போகிற எல்லா வண்டியிலுமே இங்கே இருக்குங்க. இங்கேருந்து போகிறக்கான பஸ் எல்லாமே நீங்கள் டேரெக்ட் புக்கிங் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் டேரெக்டாக வந்து கூட இங்கே டிக்கெட் எடுத்து கூட போகிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து ஆலப்புழா வந்த பஸ்ஸு. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஆலப்பி வந்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நைட் டைமில் விடிய காலையில் நேரத்தில் வர மாதிரி வந்தீங்கன்னா பீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு நேராக ஒரு புக்கிங் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து ஈவினிங் வேறு சுற்றி பார்த்துட்டு கூட நீங்கள் கிளம்பலாங்க. ப்ளேஸ் சூப்பராக இருக்கும். பீச்செல்லாம் போய் மார்னிங்கே விசிட் பண்ணிட்டு ரிட்டன் வந்துடுங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 100 மீட்டரில் வந்து நாங்கள் புக் பண்ணியிருக்கோங்க. அதுலேருந்து போய் நாங்கள் போட்டிங்கில் வந்து போகிறோம். காலையில் எப்பவுமே 10 o'clockலேருந்தே போட்டிங்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். குறைஞ்ச ரேட்டில் ஒரு பர்சனுக்கு 1000 ரூபாயிலேருந்தே கிடைக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் குரூப்பாக புக் பண்ணலாம். நாங்கள் புக் பண்ண கவர்மெண்ட்டோட அந்த காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோலையும் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு கால் பண்ணிங்க. அது கேரளா கவர்மெண்ட்டோடது. ப்ரைவேட்லாம் புக் பண்ணிங்கன்னா 6000லேருந்து 10,000 வரை கேட்பாங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஆலப்புழா வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே வந்தீங்கன்னா ஸ்நாக்ஸு, டீ எல்லாமே இங்கே இருக்குங்க. காலையில் சாப்பிட்டு கூட நீங்கள் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகலாம். கோயம்புத்தூருக்குலாம் லிமிடெட் பஸ் தான் இங்கேருந்து போகிறக்கு. மோஸ்ட்லி நீங்கள் இங்கேருந்து திருச்சூர் இல்லைனா பாலக்காடு போனீங்கன்னா அங்கேருந்து தமிழ்நாடு கோயம்புத்தூர் போகிறதுக்குலாம் உங்களுக்கு நிறைய பஸ் கிடைக்குங்க.